டிக்டாக் போஸ்டிங் வீடியோஸ்ல அக்காவோட பக்காவான டயட்டுக்கு ஆப்பு வச்சு விட்டாங்க. காலங்காத்தாலே எங்க அம்மா மங்களகரமா மாலையை போட்டு வந்துட்டாங்க. போகட்டும்னு சொல்லி இட்லியை முழுங்கிட்டு புது கண்ணாடி எடுத்து மண்டையில மாட்டி ஃபிட்டிங்க செக் பண்ணா ஃபிட்டிங் எல்லாம் பக்காவா இருக்கு. ஆனா நம்ம டயட் புடுக்குச்சு. சரி அதுக்கு நம்ம என்னதான் பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஃப்ரீ ஃபயரை விளையாண்டுட்டு உடல் தெம்புக்கு வாழை முட்டை சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஏன் சாப்பிட்டேன்னு ஃபீல் பண்ண ஒரே சிட்டிங்ல ஒரு மாம்பழத்தை முழுங்கிட்டு வீட்டுல சுட்டு வச்ச புட்டை சாப்பிட்டுட்டேன். நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் ஃபாலோ ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் சட்டுப்பட்டு தட்டி விட்டு போயிடுவீங்களா. வார்ம் அப் பண்ணிட்டு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இன்னைக்கு 1 lakh ஃப்ரெண்ட்லி வரல கிக்கப்பும் ஃபார்மும் சும்மாக்கா சூமுனை கனவுலே சைட்ல தான் சுட்டேன். ஆனா சம்பந்தமே இல்லாம என் போன் சூசைட் பண்ணிக்கிட்டான். எப்போதுமே நான் அட்வான்ஸ் டெக் ஃப்ரண்ட் லிவர் பிரஸ் தான் பிராக்டிஸ் பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம வாத்தியாரு ப்ரமோஷன் கொடுத்து 1 lakh பிரஸ் பண்ண சொல்லிட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி பண்ண 1 lakh பிரஸோட ஃபார்ம் தப்பு, இந்த ஃபார்ம் தான் கரெக்ட். இப்படிதான் நான் எல்லாத்தையுமே கரெக்டா தப்பா பண்ணுவேன். பிகாஸ் நான் வீட்ல தனியா தான் ஒர்க் அவுட் பண்றேன். எனக்கு எந்த அத்தலட்சியும் தெரியாது. நான் கத்துக்கணும்னு நினைச்சேன் நான் இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் மட்டும்தான். பட் இருந்தாலும் நம்ம வாத்தியாரு வீடியோஸ்லயும் வீடியோ கால்ஸ்லயும் நம்மளோட ஃபார்ம் கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவாங்க. சரி அப்ப சுட்டப்ப தான் போன் விழுந்துட்டு மறுபடியும் சுட்டு சுட்டு பார்த்துட்டு இரவு உணவு சாப்பிட்டுட்டு மீன் எண்ணெய் போட்டேன். நிலைத்தன்மையோட இருங்க, நாளைக்கு பார்க்கலாம்.